ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். நம்ம ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணலான்றதை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஐஃபோன்லேயுமே எப்படி நம்ம பேக்ரவுண்டில் வந்து ஆப்ஸ் வந்து ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறது. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து நம்ம ஐஃபோனில் ஸ்டாப் பண்ணோம்னா எந்த நேரமுமே வந்து நம்ம ஃபோனில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆகும்போது கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுக்காகவே நிறையா பேர் ஐஃபோனில் வந்து பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்குமே பேட்டரி வந்து ரொம்பவே ட்ரெயின் ஆகிற ஐஃபோனில் ப்ராப்ளம் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஐஃபோனில் எப்படி ஸ்டாப் பண்ணணும்? முதல்ல நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போய்ட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஐஃபோன்லேயுமே நீங்கள் 26 வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அதனால் எப்போயுமே வந்து ஜென்ரல் உள்ளுக்கு போங்க. ஜென்ரல் போய்ட்டு ஜென்ரலில் பாருங்கள், உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஆப் ரீஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் வந்து பேக்ரவுண்ட் ஆப் ரீஃப்ரெஷ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் டேட்டா உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும் போது ரீஃப்ரெஷ் ஆகணுமா, இல்லாட்டி வைஃபை கனெக்ட் ஆகிருக்கும் போது ரீஃப்ரெஷ் ஆகணுமா அப்படின்றது இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து தேவைக்கேற்ப எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். சில ஆப்ஸுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஸாக ரன் பண்ணுறதை வந்து ஸ்டாப்பே ஃபுல்லாக பண்ணிடணும், ரன்னே ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் ஃபோனில் எல்லா ஆப்ஸும் காட்டும். இதில் உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணணுமோ அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அப்படி டர்ன் ஆஃப் பண்ணும்போது அந்த ஆப் வந்து இனி பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஆனால் வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்ஸை நீங்கள் அப்படி வந்து டர்ன் ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் உள்ளுக்கு இருக்கும் மட்டும்தான் கால் மெசேஜஸ் வரும். பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகாதனால ஆஃப்லைனில் இருக்கும்போது கால்ஸ் கண்டிப்பாக வராது. ஸோ எந்தெந்த ஆப்ஸுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கப்பயுமே மெசேஜ் வரணும், கால் வரணும்னு நினைக்கிறீங்களோ, நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாமல் தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஐஃபோனில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ரன் ஆகிறத வந்து பேக்ரவுண்டில் நம்ம ஸ்டாப் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் ஐஃபோனில் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தால் அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.